பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு சிஸ்டர். அம்மா வீட்டுக்கு போகலையா? ஏன் உங்களுக்கு இங்கே இருந்தால் என்னாச்சு? ஒருத்தரும் காணுக்கா. ஆமாம் எம்கே ப்ரோ, லீவ் விட்டு அம்மா வீட்டுக்கு ஓடிடணுமா? சரவணன் ப்ரோ, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் ப்ரோ. நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னைய பார்க்கணுன்னா யாரும் வரட்டும், நான் சென்னைக்கு தான் போவேன். அதுவும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். எம்கே ப்ரோ, சந்தனகுமார் ப்ரோ இருப்பாங்க, சரவணன் ப்ரோ இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்க, வேற யாரும் இல்லை. சிஸ்டர் ஊருக்கு போகிறாங்களாக்கா? அவங்க ஊரில் தான் இருக்காங்க எம்கே ப்ரோ. இன்னைக்கு சிஸ்டரோட பிள்ளைங்களுக்கு மொட்டை, அதனால் ஊரில் தான் இருக்கிறாங்க. தூக்கம் வரலையா கலை? தூங்கணும் திரு ப்ரோ, இனிமேல் டைம் ஆச்சா? எங்க கலை மலர் என்னமோ சொல்லுங்க, தூக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. எதங்க கரும்பு ஜூஸ் கடையவா? பேசுகிற உங்களை எல்லாத்தையும் தான், என்னையே இல்லை உங்களை தான். கிண்டல் பண்ண எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஓகே அக்கா. இதில் காரம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று இருக்குது ஹிமாலயில், அதை சாப்பிட்டோம்னா அப்படியே எரியுது தொண்டையெல்லாம். எப்படியாவது 2-3 நாள் சரி பண்ணியே ஆகணும். சந்தனகுமார் ப்ரோவை பிளாக் பண்ணுங்க சிஸ்டர். தூக்கிடலாமா? ஐயோ, அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டரு. அந்த சேனலும் இந்த சேனலும் ரவுண்டு கட்டி பார்ப்பாங்க. நான் தூக்க மாட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டு இடத்துக்கு வரப்போகிறாங்க சந்தனகுமார் ப்ரோ, அதனால தூக்க மாட்டேன். மலை சிஸ்டர் அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ. அவருக்கு ரொம்ப நக்கல் சிஸ்டர். ஆமாம் மலை சிஸ்டர், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நக்கல் கூடிக்கிட்டே போகுதுல்ல. மலர் என்ன சொல்றீங்க? என்னை பிளாக் பண்ண போறீங்களா? ஏன் மலர் சொல்லுங்க. அப்ப என்ன பிளாக் பண்ணுங்க அக்கா. நோ எம்கே ப்ரோ, நான் யாரையுமே பிளாக் பண்ண மாட்டேன், பிளாக் பண்ண மாட்டேன், பிளாக் பண்ண மாட்டேன். ஓகே அக்கா, நான் ஏன் யாரையும் பிளாக் பண்ண போறேன் சொல்லுங்க. யாரையுமே பிளாக் பண்ண மாட்டேன். ஓகே எம்கே ப்ரோ, அப்போ எல்லோரும் போயிட்டாங்க, நானும் கட் பண்ணிடவா? சைலண்ட் லைவ் போட்டு பேசாண்டி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். யாரையும் காணும்ல. பாய் எம்கே ப்ரோ.